அஜித்குமாரின் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதாவின் முதல் கணவர் நிகிதாவின் குடும்பமே ஒரு மோசடி குடும்பம் என்று தெரிவித்தார். மடப்புறத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிகிதாவின் முதல் கணவர் திருமாறன், கார் எடுப்பதில் வந்த ஈகோ பிரச்சனையால் நிகிதாவின் ஆளுமையை நிரூபிக்கத்தான் இந்த கொலை நடந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறை தரப்பில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர்கள் நிகிதாவின் குடும்பத்தினர் என்றும் இந்த வழக்கில் அவர்களை A1 குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான். அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க, நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு. ஓராண்டு காலம் தலைமுறைலாம் இருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. காரணம் இந்த குடும்பமே ஒரு கல்யாணம்னு வருவாங்க, 10 பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க. அவங்க 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 15 நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க, 15 நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃப்ராட். நோக்கன்றது அந்த அம்மா எப்பயுமே ஒரு அடமண்டான ஆளு. அவங்கள எனக்கு கொஞ்சம் தெரியும். ரொம்ப அடமண்ட், ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். நான் சொல்றேன், நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருட்டு போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நகை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு. தன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றதுக்காண்டி தான் இவங்க ஒரு 100 கால் போட சொன்னது. தன்னை யாரும் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையில தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு. இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே A1 அக்யூஸ்ட் ஆக்கணும். அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க.